Hi my dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு கோகோனட் ஷெல் எடுத்திருக்கேன். இந்த ஷெல் வச்சு கிறிஸ்மஸ்க்கு சிம்பிளாக குட்டியாக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, கோகோனட் ஷெல்லில் வந்து கொஞ்சம் பெரிய ஷெல்லாக கிடச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கிடச்சிச்சு, அதனால நான் அதை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே சின்ன சின்ன நாராக இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து நல்லா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஓரளவு இந்த மாதிரி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ப்ளைனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த கொட்டாங்குச்சிக்கு உள்ளே தான் வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். வெளியில் இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் 2 கலர் எடுத்திருக்கேன். ஒரு டார்க் ப்ளூ கலர் ஒன்று எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபேப்ரிக்கில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்டில் வந்து இந்த கொட்டாங்குச்சியோட முக்கால்வாசி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி இந்த டார்க் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெளியிலையும் சைடு கூட பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட பாதி சைடு கொஞ்சம் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட்டை பண்ணிக்கோங்க லைட்டாக. நம்ம அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணும்போது எப்படியும் அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் கூட சேர்ந்து வந்து இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டும் லைட்டாக அங்கங்கே வந்து லைட் கலரில் ப்ளூவாக வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். அதனால் அந்த மாதிரி அந்த ஒயிட் கலரோட ப்ளூ கலர் சேர்கிற மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. எனக்கே வந்து ரொம்ப டார்க்காக தெரிஞ்சிச்சு. இப்போ பெயிண்ட் பண்ணிட்ட பிறகு தான் பார்த்தேன், அந்த ப்ளூ கலர் ரொம்ப டார்க்காக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அதை வந்து இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணிவிடுவேன். அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே ஒரு சின்ன மூணு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதே ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் போடுறேன். போட்ட பிறகு என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் லைட் கலராக இருக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்காக திரும்பவும் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி அந்த பெயிண்ட் ப்ரஷ் வச்சு கொடுத்து விட்டுட்டேன். இப்போ என்னாச்சுன்னா லைட் ப்ளூ ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா ஒயிட் கலர் ப்ரஷ் வச்சுட்டு அழகாக இந்த 3 திரும்பவும் வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ வந்து கலர் கொஞ்சம் காம்பினேஷன் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்காக தான். ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். டூத் ப்ரஷ் இருக்கும்ல, இது வந்து பெயிண்ட்டுக்காகவே தனியாக ஒன்று வச்சுருக்கேன். அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அதில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம கையிலேயே வச்சு இப்படி தட்டி விட்டுட்டிங்கன்னா அழகாக அதுக்குள்ளே சின்ன சின்ன ட்ராப்ஸாக விழுந்துடும். அது பார்க்குறதுக்கு சின்ன சின்னதாக நட்சத்திரம் அதெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக ஒரு எஃபெக்ட்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையில் வந்து இந்த ஸ்னோ பால்ஸ் பொம்மை இருக்கும்ல, அந்த மாதிரி வரைகிறேன். எனக்கு அவ்வளோ சரியாக வரைய தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன். அது மாதிரி வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அட்டையை வந்து 2 ஃபோல்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். நம்மளுக்கு 2 பொம்மை தேவைப்படும், அதுக்காக 2 ஃபோல்ட் பண்ணி வரைஞ்சிட்டு கட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு 2 பொம்மை ஒரே நேரத்தில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஏதாச்சும் கலர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே கலர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து பெயிண்ட் இருந்துச்சுன்னா கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே வந்து அந்த கேப் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து பிளாக் கலர் இருக்கும். அந்த ஸ்னோபால்ஸோட பொம்மை பார்த்துருப்பீங்க, மேலே கேப் ஒன்று போட்டிருக்கும், அது வந்து பிளாக் கலரில் இருக்கும். அதுக்காக நான் வந்து ஸ்கெட்சில் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே அப்படியே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஆரஞ்சு கலர்லாம் அந்த கழுத்தில் போட்டிருக்கும்ல, அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதுக்கு லைட்டாக கண்ணு மூக்கு அதெல்லாம் கொஞ்சம் வச்சு விட்ருக்கேன். அதெல்லாம் வந்து அதே ஆரஞ்சு கலர் ஸ்கெட்சும் அது வந்து பிளாக் கலர் ஸ்கெட்சும் யூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதுக்கு வேறு எந்த கலரும் எக்ஸ்ட்ராலாம் நான் கொடுக்கல, இதுலேயே வந்து பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான், சிம்பிளாக கலர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே வைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை, இந்த கிறிஸ்மஸில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் முடிஞ்ச அளவு கொஞ்சமாக யோசித்து இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக கிறிஸ்மஸ் ட்ரீக்காக ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு, அதாவது கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். அந்த ஃபோம் ஷீட்டில் குட்டியாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 ட்ரீ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே சின்ன சின்ன ஸ்டார் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் ஒரு எல்லோ கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதுவுமே கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான். அதுலேயுமே வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டாராக 2 ஸ்டார் வரைஞ்சிருக்கேன், அதை விட கொஞ்சம் குட்டி ஸ்டாராக 2 ஸ்டார் வரைஞ்சிருக்கேன். அது மாதிரி வரைஞ்சி அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த எல்லா ஸ்டாரையும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிஃப்ட்லாம் இதுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதுக்காக இந்த மாதிரி அதே கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டும் அண்ட் வந்து ஆரஞ்சு கலர் ஃபோம் ஷீட் 2 கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதில் குட்டி குட்டியாக இப்படி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் சைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் இப்படி சின்னதாக இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அந்த கிஃப்ட் பாக்ஸோட ஃபினிஷிங் இருந்தால் போதும், அதுக்காக ஒட்டி வச்சிட்டேன்னா. அடுத்து வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்பாஞ்ச் இதை மாதிரி ஒட்ட போகிறோம். அது இன்னுமே நேச்சராக அழகாக இருக்கும். அந்த பனி விழுகிற இடம்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல நிறைய பனி மூட்டமாக இருக்கும். அதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் நீங்கள் ஒட்டினீங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்காக அந்த கொட்டாங்குச்சிக்கு கீழே ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணோம்ல, அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் வச்சு ஒட்டிக்கிறேன். ஓகே, ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சும்மா கால்வாசி கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. ஸ்பாஞ்ச் வச்சு ஒட்டினோம்ல, அந்த இடத்துல இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஸ்னோபால்ஸ் பொம்மை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து 2 பொம்மையும் சேர்த்து வச்சு சென்டரில் இப்படி ஒட்டிக்கிறேன்.
ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு திங்ஸாக பக்கத்தில் ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு சைடு 2 சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் 2 மரம் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிஃப்ட் பாக்ஸ்லாம் கிடக்கிற மாதிரி 2 பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டார் வந்து மேலே ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதுக்காக அந்த ஸ்டார்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்படி சைடில் மேலே ஒட்டியிருக்கேன், சின்னது பெருசுமா சொல்லிவிட்டு. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டாருமே வந்து ஒட்டியாச்சு. ஒரு ஸ்டார் மட்டும் நல்லா உள்ளுக்குள்ளே வந்து எடுத்து ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட கிராஃப்ட் வந்து முக்கால்வாசி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் தேவைப்படும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. சும்மா 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் சேர்த்து வச்சு ஒட்டிகிட்ருக்கேன். ஒரு 5 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கோகனட் ஷெல்லை இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லேஸ்லேயே சில்வர் கலர் லேஸ் நம்ம நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த லேஸ் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இப்படி சைடில் மட்டும் கவர் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி நீங்கள் இந்த மாதிரி இல்லைனா சாட்டன் ரிப்பன் கூட வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ரெடி பண்ணோம்ல, அதுக்கு மேலே தூக்கி இந்த கோகனட் ஸ்டெல்லை வச்சு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து இது கீழே வச்சுருக்கோம். ஓகே, எனக்கு வந்து இப்படியே நீங்கள் விட்டுறதுனாலும் விட்டுடலாம். பட் நான் வந்து கொஞ்சம் தொங்க விடுற மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னும் கொஞ்சம் சாட்டன் ரிப்பன் எடுத்துருக்கேன். எல்லோ கலர் சாட்டன் ரிப்பன் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கலர் சாட்டன் ரிப்பன் வேணால் எடுத்துக்கோங்க. சாட்டன் ரிப்பன் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கயிறு எடுத்துக்கலாம், லேஸ் எடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு 4 சைடுமே நான் வந்து 2 கயிறு கட்டியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஆப்போசிட் சைடில் 2 சைட்லேயுமே இந்த மாதிரி கயிறு கட்டி மேலே ஒரு குட்டி லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். கையில் பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி தான். ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் கட்டியிருக்கேன். இந்த மாதிரி கட்டிட்ட பிறகு நம்ம கையில் பிடிச்சி தொங்க விட்டுட்டே நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்காக நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சும்மா அப்படியே கூட செய்யலாம். இந்த சாட்டன் ரிப்பன் கட்டாமல் அப்படியே கூட விட்டுடலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள், நான் சும்மா கையில் தான் வச்சிட்ருக்கேன். இது ஒரு சிம்பிளான ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஈஸியான ஒரு கிராஃப்ட் தான் நான் சொல்லுவேன். சும்மா ஒரு கோகனட் ஷெல் வச்சுட்டு இதுக்குள்ளே அந்த ஸ்னோ பால்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்னோ பால்ஸ் பொம்மை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க.